அன்பான நேயர்களுக்கு வணக்கம். பஞ்சபூதங்களையும் நவகிரகங்களையும் வணங்கி குரு பகவானை போற்றி, விநாயகர் பகவானை போற்றி, வீரநரப்பா போற்றி என்று அற்புதமான இந்த பொதுவான ராசி பலன்குள் கிரகங்களின் சஞ்சாரங்கள் மிகவும் எந்தெந்த நிலையில் இருக்கின்றன, தற்பொழுது என்னென்ன பலன்களை கொடுக்க போகின்றன என்பதை பற்றி பார்ப்போம். விருச்சிக ராசிக்கார நேயர்களுக்கு ஆவணி மாத ராசி பலன் 17/8/2024 சனிக்கிழமையில் மாதம் பிறக்கப் போகின்றது. ஆவணி மாதம் என்று சொல்கின்ற பொழுது இந்த ஆவணி மாதங்களிலே சுபகாரியங்கள் செய்கின்றதற்கு ராசிநாதன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் ருண சத்ருஸ்தானாதிபதியும் தனக்குத்தானே ஒரு சில எதிர்ப்புகளை பயன்படுத்தக்கூடியது. விருச்சிக ராசியாக இருந்தாலும் விருச்சிக லக்னமாக இருந்தாலும் தனக்குத்தானே ஒரு சில ஏமாற்றங்களை பயன்படுத்தக்கூடிய ஒரு ராசி என்று சொல்லக்கூடியது. இது மிகவும் அற்புதமான ஒரு சுறுசுறுப்பு வேகம் நிறைந்தது. சகோதர காரகனின் அற்புதமான ஒரு ராசியாக இருக்கின்றது. இந்த ராசிக்கு ஆவணி மாத ராசி பலன் என்று சொல்கின்ற பொழுது மிகவும் அற்புதமான சுபகாரியங்களிலே பங்கு கொள்கின்றதற்கும் தீராத கல்யாணங்களிலும் சுப நிகழ்வுகள் தீர்த்து வைப்பதற்கு ஒரு அற்புதமான ஒரு ராசி பலனாக விருச்சிக ராசிக்கார நேர்களுக்கு இந்த மங்களகரமான மாதம் என்று சொல்கின்ற ஆவணி மாதங்களிலே சனிக்கிழமையில் பிறக்கப் போகின்ற இந்த மாதங்களிலே ராசி தனுசு ராசியாகவும் நட்சத்திரம் போராடம் 2ஆம் பாதத்திலும் திதி சுக்லபட்ச துவாதசி திதியிலும் கரணம் பாலவ கரணத்திலும் யோகம் பிரீத்தி யோகத்திலும் யோக தேவதை விஷ்ணு பகவானாக வழிவந்து திதி தெய்வம் விஷ்ணு பகவானை வழிபட்டு நல்லதொரு அற்புதமான யோக பலன்களை பெறுகின்ற ஒரு மாதமாக விருச்சிக ராசிக்கார நேர்களுக்கு இந்த மாதம் என்பது பிறக்கப் போகின்றது. கிரகங்களின் சஞ்சாரம் என்பது ராசிக்கு 2ஆம் இடத்திலேயே விருச்சிக ராசிக்கு 2ஆம் இடத்திலே சந்திர பகவானும் 4ஆம் இடத்திலே சனி பகவானும் 5ஆம் இடத்திலே ராகு பகவானும் 7ஆம் இடத்திலே விருச்சிக ராசிநாதன் செவ்வாய் பகவான் என்று சொல்லக்கூடியவரும் 2-5 என்று சொல்லக்கூடிய குரு பகவான் குருமங்கள யோகத்திலே இந்த செவ்வாய் பகவான் என்பது இந்த ஆவணி 10 தேதி வரையில் உங்களுடைய 7ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய ரிஷப ராசியிலே சஞ்சரித்து அற்புதமான யோக பலன்களை நிகழ்த்திவிட்டு அடுத்து அஷ்டமஸ்தானத்திலே 10ஆம் தேதிக்கு பிறகு 11ஆம் தேதி வரை 11ஆம் தேதியில் ராசிநாதன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் அஷ்டமஸ்தானத்திலே சஞ்சரிக்கின்ற பொழுது சற்று தடை தாமதங்கள் சகோதர சகோதரிகளிடம் கவனம் நிதானங்களை பயன்படுத்த வேண்டும். முயற்சிகளிலே சற்று தாமதங்கள் ஏற்படக்கூடிய ஒரு காலங்களாக இருக்கின்றது. செவ்வாய் பகவான் 7ஆம் இடத்திலிருந்து 8ஆம் இடத்தில் மறைவது என்பது ஒரு சில தடை தாமதங்கள் பயணங்களிலே கவனமாக இருக்கக்கூடிய ஒரு நிலைகளும் இருக்கப்படுகின்றது. அந்த வகையிலேயே விருச்சிக ராசிக்கு 10ஆம் இடத்திலே சூரிய பகவானும் புதன் பகவான் அஷ்டமாதிபதி என்று சொல்லக்கூடியவரும் சுக்கிர பகவான் விருச்சிக ராசிக்கு 7-12 என்று சொல்லக்கூடிய களத்திர ஸ்தானாதிபதியும் விரையாதிபதி என்று சொல்லக்கூடிய சுக்கிர பகவானும் இங்கே சூரியன் புதன் புதாதித்ய யோகத்திலே சுக்கிரன் 3 கிரகங்களின் சேர்க்கை என்பது உங்களுடைய 10ஆம் இடத்திலே செல்கின்ற இந்த மாதம் என்பது இந்த மாதங்கள் முழுக்க சூரிய பகவான் ஆனி மாதம் என்பது தன்னுடைய சொந்த ராசியிலேயே வருடத்தின் ஒரு முறை ஆட்சி பலம் பெறுகின்ற இந்த அற்புதமான ஸ்திர ராசி என்று சொல்லக்கூடிய சூரிய பகவான் நெருப்பு ராசியிலே சிம்மாசனத்தின் அதிபதி 10ஆம் இடத்திலே அமர்ந்து அமையக்கூடிய அற்புதமான யோக பலன்களை கொடுக்கக்கூடியது மட்டுமல்லாமல் விருச்சிக ராசிக்கு அஷ்டமாதிபதி லாவாதிபதி புதன் பகவானும் இங்கே ஒருங்கே இணைந்து 7ஆம் இடத்ததிபதி 12ஆம் இடத்ததிபதி என்று சொல்லக்கூடியவரும் இங்கே இருந்து உங்களுடைய 4ஆம் இடம் சுகஸ்தானத்தை பார்வை செய்கின்ற பொழுது சுகஸ்தானாதிபதி சனி பகவான் இங்கே வக்ரகதியிலே இருக்கின்றது. இதிலே நல்ல பலன்களை கொடுக்கின்ற அற்புதமான யோக மாதமாக இந்த ஆவணி மாதம் என்பது பிறக்க போகின்றது. விருச்சிக ராசி என்று சொல்கின்ற பொழுது துப்பறியும் துறைகளிலே காவல்துறை கவர்மெண்ட் துறைகளிலே மிகவும் நுணுக்கமாக எதையும் சாதிக்கக்கூடியவர்கள் என்று சொல்லக்கூடியவர் இந்த விருச்சிக ராசியும் மேசராசிக்காரனர்களும் சகோதர காரகன் என்று சொல்லக்கூடிய மாங்கல்ய காரகன் என்று சொல்லக்கூடிய ஒரு செவ்வாய் பகவான் இங்கே அற்புதமான யோக நிலையிலே குருமங்கள யோகத்திலே சென்று உங்களுடைய செவ்வாய் பார்வை என்பது 9ஆம் இடத்தை பார்வை செய்கின்றது மட்டுமல்லாமல் ராசியை பார்க்கின்றது. குருவும் செவ்வாயும் இணைவு பெற்று பார்க்கின்ற இந்த அற்புதமான யோக பலன்களில் கடந்த மாதங்களில் இருந்ததும் இந்த மாதங்களில் செயல்பட்டு கொண்டு இருப்பது என்பது மிகவும் உன்னதமான பலன்களை கொடுக்கின்றது. பாக்கியாதிபதி 2ஆம் இடத்திலே இருந்து உங்களுடைய அஷ்டமஸ்தானத்தை பார்க்கின்றதுனாலே எதிர்பாராத அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கிடைக்கின்றது. ஒரு சில பணம் ஏமாற்றங்கள் பாகிஸ்தானங்களிலே சற்று கவனங்கள் இருக்க வேண்டும். இங்கே விருச்சிக ராசிக்கு பாக்கியாதிபதி 2ஆம் இடத்திலே இருந்து
8ஆம் இடத்தை பார்ப்பது என்பது தேவையில்லாத ஒரு சில செலவுகளும் சந்திக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்கின்றது. அதே சமயத்தில் குருவின் பார்வை என்பது லாபஸ்தானத்திலே செவ்வாய் இணைவு பெற்று விழுகின்றதுனாலே இங்கே கேது பகவானும் 11ஆம் இடத்தில் இருக்கின்றதுனாலே இது கேது பகவான் விருச்சிக ராசிக்கு 11ஆம் இடத்தில் இருக்கின்றது என்பது மூத்த சகோதர ஸ்தானம், வம்பு வழக்கு கடன்களை குறிக்கக்கூடிய இந்த காலபுருஷ தத்துவத்தின் 6ஆம் இடம் என்பது நல்லதொரு எந்த ஒரு வகையிலாவது வழக்கு வம்புகள் இருந்தாலும் அதில் வெற்றிகளை காணக்கூடிய ஒரு அற்புத யோக பலன்களை கொடுக்கின்றது. தனாதிபதி பஞ்சமாதிபதி குரு பகவானின் பார்வை இணைவு பெற்று லாபஸ்தானத்தை குரு பகவானும் செவ்வாய் பகவானும் ராசிநாதன் என்று சொல்லக்கூடியவரும் 6ஆம் இடத்த அதிபதி இந்த காலபுருஷ தத்துவத்தின் 6ஆம் இடத்தை செவ்வாய் குரு இணைவு பெற்று குருவின் பார்வை பரிபூர்ணமாக இந்த லாபஸ்தானத்திலே கிடைக்கின்ற இந்த அற்புதமான யோக பலன்களை பெறுகின்ற ஒரு மாதமாகவும், குடும்பங்களிலே கல்யாணம் ஆகாதவர்களுக்கு வரன்கள் கிடைக்காதவர்களுக்கு வரன்கள் கிடைக்கக்கூடிய அற்புதமான ஒரு யோக பலன்களை கொடுக்கின்ற ஒரு மாதம் என்பதும், சுப நிகழ்வுகளுக்கென்று அற்புதமான அடியெடுத்து வைத்து நல்லதொரு முடிவுகளை செய்யக்கூடிய உங்களுடைய முயற்சி சாணாதிபதி 4ஆம் இடத்தில் இருந்து 10ஆம் இடத்தை பார்க்கின்ற இந்த அமைப்பு என்பது தொழில் வேலைகளிலே ஒரு சிறு மாற்றங்களையும் உயர்வுகளையும் கொடுக்கின்றது. 10ஆம் இடத்ததிபதி என்று சொல்லக்கூடிய விருச்சிக ராசிக்கு சிம்மாசனத்தின் அதிபதி சிம்மாசனத்திலே இருந்தும் லாவாதிபதி அஷ்டமாதிபதி இங்கே பலம் பெற்று 10ஆம் இடம் இருக்கின்றது என்பது தொழில் ஸ்தானங்களிலே நல்லதொரு விருத்தியையும் சிம்மாதனத்தின் அற்புதத்தை பெறக்கூடிய ஒரு மாதமாகவும், 6ஆம் இடத்ததிபதி 7ஆம் இடத்திலே இருக்கின்றது என்பது குருவின் இணைவு பெற்று இந்த ராசிநாதன் விருச்சிக ராசிக்கார நேயர்களுக்கு ராசியை பார்க்கின்ற பார்வை என்பது மிகவும் அற்புதமான யோக பலன்களை கொடுக்கின்றது. நிரந்தரமான ஒரு சில நல்லதொரு மாற்றங்களையும் அமையாத வரன்களை நிரந்தரமாக கொடுக்கக்கூடிய ஒரு அற்புத யோக பலன்கள் விருச்சிக ராசிக்கார நேயர்களுக்கு இருக்கின்றது. பல நாளாக கடந்து கொண்டிருந்த சுபகாரியங்கள், தடை தாமதங்களிலே போய்கொண்டிருந்த காரியங்கள் நிறைவேறப் போகின்ற அற்புதமான ஒரு சில நல்லதொரு மாற்றங்களை கொடுக்கின்றது. செவ்வாய் குருவும் இணைவது தன காரகன் தனஸ்தானாதிபதி இரண்டும் காரகம் பாவகம் இரண்டும் ஒருங்கே இணைய பெற்ற ராசி விருச்சிக ராசி இலக்கணக்கார நேர்களுக்கு குருவும் செவ்வாயும் 7ஆம் இடத்திலே இருந்தும் மங்கள காரியங்களுக்கு அற்புதமான அடியெடுத்து வைத்து மங்கள காரியங்கள் நடத்தக்கூடிய ஒரு சில நல்லதொரு மாற்றங்களை பெறக்கூடிய ஒரு மாதமாக இந்த ஆவணி மாத ராசி பலன் என்பது விருச்சிக ராசிக்கு, அதுவும் பாக்கியாதிபதி 2ஆம் இடத்திலே இருந்து பார்ப்பது என்பது தீராத வாக்குவாதம், தீராத கோர்ட்டு கேசுகள், வம்பு வழக்குகள் அனைத்தும் தீரக்கூடியது. இங்கே செவ்வாய் பகவான் 6ஆம் இடத்ததிபதி 7ஆம் இடத்திலே இருக்கின்றது. கூட்டாளிகள், வம்பு வழக்குகள், சொத்து சுகங்களிலே ஏமாற்றங்கள், மண்மனை வாகனங்களிலே தடை தாமதங்களை சந்தித்துக் கொண்டிருந்த ஏமாற்றங்கள் இனி இந்த ஆவணி மாதங்களிலே ஒரு சில தீர்வுகளையும் வெற்றிகளையும் உங்களுடைய உழைப்புக்கேற்ற ஊதியங்களை பெறக்கூடிய அற்புதமான ஒரு யோக பலன்களாக ஆவணி மாதம் என்பது அற்புத யோக பலன்களை கொடுக்கின்ற ஒரு மாதமாக விருச்சிக ராசிக்கார நேயர்களுக்கு அமைய போகின்றது. ராசிநாதன் 7ஆம் இடத்திலே கேந்திர ஸ்தானங்களிலே பலம் பெற்று பஞ்சமாதிபதியும் கேந்திர ஸ்தானங்களிலே இணைவு பெற்று உங்களுடைய 2ஆம் இடத்தையும் குருவின் பார்வை முயற்சி ஸ்தானங்களிலே விழுகின்ற இந்த பார்வை என்பது பாக்கியாதிபதி நட்சத்திரத்திலே இருந்து குரு பகவான் உச்ச பலங்களிலே கோச்சாரங்களிலே இருக்கின்றது என்பது உங்களுடைய லாபஸ்தானத்தையும் 7ஆம் இடம் கலத்திர ஸ்தானம் கூட்டாளி பொதுமக்களின் தொடர்புகள் கூட்டு தொழில்களை பற்றி குறிக்கக்கூடிய இந்த குரு பகவானின் 7ஆம் இடம் இருப்பு என்பது மிகவும் அற்புதமான இது ஒரு சரராசி கலத்திரக்காரகனுடைய ராசியிலே 7ஆம் இடத்திலேயே பலம் பெற்று குருவும் செவ்வாயும் இருப்பது என்பது மிகவும் உன்னதமான பலன்களை பெறுகின்றது. இந்த குருவும் செவ்வாயும் இணைவு பெற்று மங்கள காரியங்களிலே நடக்காதவர்களுக்கு நடக்கக்கூடிய ஒரு சில நல்லதொரு யோக பலன்கள் கிடைக்கின்றது. விருச்சிக ராசிக்கு பாக்கியாதிபதி தாய்க்காரகன் சந்திரன் என்று சொல்லக்கூடிய கடக ராசிநாதன் 2ஆம் இடத்திலேயே பலம் பெற்ற இந்த மாதம் என்பது சனிக்கிழமை அமைய போகின்றது. சனி பகவான் வக்ரகதியில் இருந்து உங்களுடைய 6ஆம் இடத்தையும் 10ஆம் இடத்தையும் பார்வை செய்கின்ற சனியின் பார்வை என்பது ராசியிலே விழுகின்றது. ராசி பலம் பெற்று அற்புதமான யோக பலன்களை கொடுக்கின்றது. விருச்சிக ராசி என்று சொல்கின்ற பொழுது இந்த யோக பலன்களை கொடுக்கின்றது. ஆரம்பத்தில் ஒரு சில தடை தாமதத்தை ராசி லக்னத்தில் பிறந்தவர்கள் அனுபவித்தாலும் எதையும் நுணுக்கமாகவும் நேர்த்தியாகவும் சிந்திக்கக்கூடியவர்கள், துப்பறியும் துறைகளிலே புலமை வாய்ந்தவர்கள் என்று சொல்லக்கூடிய ராசி மேச ராசியாகவும் விருச்சிக ராசியாகவும், விருச்சிக ராசி மிகவும் அற்புதமான ஒரு உன்னதமான ஒரு பலன்களை அனுபவிக்கக்கூடியதும் யோக நிலையை பெறக்கூடியதும் 2ஆம் இடத்ததிபதி குரு பகவான் யோகாதிபதியாக இருந்து அவர் களத்திர சாணத்தில் இருந்து உங்களுடைய முயற்சி சாணத்தை பார்வை செய்கின்ற இந்த அற்புதமான இந்த அமைப்பு என்பது சரராசியிலே
சரராசியை குரு பகவான் சிறராசியில் இருந்து பார்க்கின்ற இந்த அமைப்பு என்பது ரொம்பவும் சுறுசுறுப்பு, வேகம் நிறைந்தது. நினைத்த காரியங்கள் வெற்றி பெறுகின்ற அற்புதமான யோக பலன்களை பெறுகின்ற ஒரு மாதமாக விருச்சிக ராசிக்கார நேயர்களுக்கு, அதுவும் ஆவணி மாதம் என்பது மங்கள காரியங்களிலே செயல்பெற்று மங்கள காரியங்களுக்கென்று ஒரு விசேஷங்களை நிகழ்த்தக்கூடிய ஒரு அற்புத யோக பலன்களை பெறுகின்ற ஒரு மாதமாக இருக்கின்றது. இங்கே 5ஆம் இடத்திலேயே ராகு பகவான் இருந்தாலும் உங்களுடைய பூர்வ புண்ணியங்களிலே ஒரு சில தடை தாமதங்கள் இந்த ராகு பகவானால் கிடைக்க பெறுகின்றது. ராகு பகவான் பின்னோக்கி செல்லக்கூடிய ஒரு நிழல் கிரகமாக சனி பகவானின் நட்சத்திர சாரத்திலேயே செல்கின்றதுனாலே பஞ்சம சாணம் என்பது கடற்கரையிலே சென்று கடற்கரையிலே கடல் நீராடி சென்று வருவதனால் பஞ்சபூதங்களின் உங்களுடைய அனுக்கிரகம் என்பது கிடைக்கக்கூடிய ஒரு அற்புத யோகமாக இருக்கின்றது. பூர்வ புண்ணிய ஸ்தானத்திலே ராகு பகவான் இருப்பது என்பது குலதெய்வங்களில் அருள்களிலே சற்று தடை தாமதங்களை அனுபவிக்கக்கூடிய ஒரு காலங்கள். அதே சமயத்தில் கடல் ராசியாக இருக்கின்றதுனாலே கடல் தலங்களுக்கு சென்று நீராடி வர நல்லதொரு யோகங்களை கொடுக்கின்ற ஒரு மாதமாக இருக்கின்றது. இரவு நேரங்களில் சென்று வருகின்ற பொழுதும் சற்று கவனமாக இருக்கணும். குழந்தைகள் நீர்நிலையில் செல்ல விடாமல் பார்த்து கொள்வதும் நல்லதொரு யோகங்களை கொடுக்கின்ற ஒரு மாதமாக இருக்கின்றது. குலதெய்வங்களின் அருள்களிலே குலதெய்வங்களை வழிபட்டு வர நல்லதொரு மாற்றங்களையும் உயர்வுகளையும் கொடுக்கின்ற ஒரு மாதமாக இருக்கின்றது. விருச்சிக ராசி என்று சொல்கின்ற பொழுதே சுறுசுறுப்பு, வேகம், விவேகம் நிறைந்தது. தன ஸ்தானாதிபதி 7ஆம் இடத்தில் இருந்து உங்களுடைய முயற்சி ஸ்தானத்தை பார்க்கின்ற பார்வை என்பது ராசி குரு பகவானும் செவ்வாய் பகவானும் ஒருங்கே இணைந்து பெறுகின்ற இந்த அமைப்பு என்பது மிகவும் நல்லதொரு மாற்றங்களை கொடுக்கின்றது. இங்கே புதன் பகவான் லாபாதிபதி, அஷ்டமாதிபதியும் சூரியன், புதன், சுக்கிரன் 3 கிரக சேர்க்கை என்பது இங்கே 10ஆம் இடத்திலே இருக்கின்றதுனாலேயும் முயற்சி சாணாதிபதி சுகாதிபதியும் சனி பகவானும் உங்களுடைய 10ஆம் இடத்தை பார்வை செய்கின்றது என்பது அற்புதமான யோக பலன்களை கொடுக்கின்றது. 4ஆம் இடம் தாய் சாணத்திலே வக்ரகதியில் இருக்கின்றதுனாலே இதனால் வரையில் சொத்து சுகங்களிலே தடை தாமதங்கள் இருந்து கொண்டிருந்த நிலை என்பது இனி வருகின்ற காலங்களிலே வக்ரகதியில் இருக்கின்றதுனாலே அனைத்தும் சுபபோகமாக அனுபவிக்கக்கூடிய ஒரு அற்புதமான யோக பலன்களை பெறுகின்ற ஒரு மாதமாக நடக்கப் போகின்றது. ஆவணியிலே விரை செலவுகள் அதிகமான மங்கள காரியங்களில் சென்று வருகின்றதுக்கும் மங்கள சாணாதிபதி மங்கள காரகன் என்று சொல்லக்கூடிய களத்திர காரகன் இங்கே புதன் பகவான், சூரிய பகவான் 3 கிரகங்களின் சேர்க்கையிலே உங்களுடைய சுகஸ்தானத்தை பார்வை செய்கின்ற சனி பகவான் வக்ரகதியிலே காற்றாசியிலே இருக்கின்றதுனாலே வெளிநாடு சென்று வருகின்ற ஒரு சிலருக்கு வெளிநாட்டு யோகங்கள் கிடைக்கின்றதும் அந்நிய மனிதர்களின் தொடர்புகள் கிடைக்கக்கூடிய அற்புத யோகங்களை பெறுகின்ற ஆவணி மாதம் என்பதே மிகவும் சிறப்பாக மங்கள காரியங்களுக்கு என்று அடியெடுத்து வைக்கக்கூடிய அற்புத அனைத்தும் நல்லதொரு உயர்வு, மேன்மை, வெற்றிகளை பெறுகின்ற ஒரு மாதமாக குழந்தைகள் என்பது சற்று 5ஆம் இடத்திலே ராகு பகவான் இருப்பது என்பது இது ஒரு கடல் ராசியாக இருக்கின்றதுனால சற்று கவனம். பூர்வ புண்ணிய ஸ்தானம் என்பது சற்று பலமற்று இருந்தாலும் பூர்வ புண்ணியாதிபதி என்று சொல்லக்கூடிய ஒரு 7ஆம் இடத்தில் இருந்து உங்களுடைய முயற்சி ஸ்தானத்தை பார்வை செய்கின்றதுனாலே அனைத்தும் சுபபோகமாக மாறி நல்லதொரு மாற்றங்களையும் உயர்வுகளையும் பெறுகின்ற ஒரு மாதமாக கோச்சார கிரகங்களில் சஞ்சாரம் என்பது குருவின் அனுக்கிரகமும் ராசிநாதன் செவ்வாய் பகவான் அனுக்கிரகமும் பரிபூர்ணமாக இருக்கின்றதுனாலே விருச்சிக ராசிக்கு 10ஆம் இடத்ததிபதி சூரிய பகவான் தன்னுடைய வருஷத்துக்கு ஒரு முறை ஆட்சி பலத்திலேயே இருக்கின்றது மட்டுமல்லாமல் லாபாதிபதி 10ஆம் இடத்திலேயே இருக்கின்றதுனாலையும் உங்களுடைய விரையாதிபதி 7ஆம் இடத்ததிபதியும் 10ஆம் இடத்திலே இருந்து சுகஸ்தானத்தை பார்வை செய்கின்றதுனாலே அனைத்து சுபபோகங்களும் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புத யோக பலன்களை பெறுகின்ற ஒரு மாதமாக ஆவணி மாதம் என்பது விருச்சிக ராசிக்கார நேயர்களுக்கு அற்புதமான யோக பலன்களை கொடுக்கின்றது. தாய்க்காரகன் என்று சொல்லக்கூடிய சந்திர பகவான் 2ஆம் இடத்திலே இருந்து உங்களுடைய அஷ்டமஸ்தானத்தை பார்வை செய்கின்ற என்பது எதிர்பாராத நல்லதொரு அதிர்ஷ்ட வாய்ப்புகளையும் வெற்றிகளையும் கொடுக்கின்ற ஒரு யோக மாதமாக ஆவணி மாதம் என்பது விருச்சிக ராசிக்கார நேயர்களுக்கு சனிக்கிழமையில் இந்த மாதம் என்பது சுகாதிபதி என்று சொல்லக்கூடிய சனி பகவானுடைய நாளிலே பரிபூர்ணமாக பிறக்கப் போகின்ற ஆவணி மாதம் பற்பல வெற்றிகளையும் உயர்வுகளையும் கொடுக்கின்ற குருவின் அனுக்கிரகம் ஆசீர்வாதம் என்பது செவ்வாயும் குருவும் இணைவு பெற்று உங்களுடைய முயற்சியும் ராசியை பார்க்கின்ற இந்த அற்புதமான யோக பலன் என்பது வருஷத்தில் ஒரு சில மாதங்களில் மட்டுமே கிடைக்கக்கூடியது. அந்த நிலையிலே இந்த ஆவணி மாதங்களிலே அற்புதமான யோக பலன்களை அடையக்கூடிய ஒரு அற்புதமான ராசி என்று சொல்லக்கூடிய ராசி விருச்சிக ராசியாக இருக்கின்றது. நல்லதொரு மாற்றங்களையும் உயர்வுகளையும் கொடுக்கின்றது. நன்றி, வணக்கம். என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஷேர் செய்யுமாறு, லைக் செய்யுமாறு மிகவும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.